ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஆனால் யார் இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ நான் ரெசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னும் பொழுது எப்படி மேம் அவங்கள நான் நான் ரெசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா லெஸ் தென் 182 days அவங்க வந்து இந்தியாக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நான் வந்து என்ஆர்ஐன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து டெபாசிட் பண்ணலாம் அவங்களோட ஃபாரின் ஏர்னிங்ஸை இந்த பர்டிகுலர் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அந்த அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த இன்கம் எங்க ஏர்ன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கமா இருக்கும். ஓகே, செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கரன்சியோட கன்வர்ஷன். கரன்சி வந்து இந்தியன் ருப்பியில தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட். ஏன்னா அக்கௌண்ட் எங்க இருக்கு, இந்தியால இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அவங்களால வந்து ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு அலாவ்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது இன்னொரு இதுல வந்து ஃப்ரீலி ரீபார்ட்டியேட்டட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது. நெக்ஸ்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன்னா ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கம்ன்றதுனால இந்தியால அது வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை எப்படிலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா 4 விதமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவிங்கா இருக்கலாம், இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்டா இருக்கலாம், அடுத்து வந்து ஆர்டியா ஓபன் பண்ணலாம், இல்ல எஃப்டியாவும் ஓபன் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி, ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ என்ஆர்ஐயா இருக்கலாம், பட் நாட் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை வந்து இன்னொரு என்ஆர்ஐ கூட நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா கூட ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ரெசிடென்ட் வந்து இதை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கூட நீங்க வந்து லிங்க் பண்ணி யூ கேன் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. எஸ், கண்டிப்பா இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you guys in another shots. Thank you.